பூமிக்கு எதிராக திரும்பிய சாரதா. என்னாச்சு சாரதாவுக்கு திடீர்னு? சாரதா கிச்சனில் காய் கட் பண்ணிட்டு இருக்காங்க. பூமி வர்றாங்க. அத்தை நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க, இல்லைம்மா நானே பார்த்துக்கிறேன், நீ வர்றதுக்கு முன்னாடி நான் தானே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன அத்தை கோவமா இருக்கீங்களா? சிவா என் தம்பி உங்ககிட்ட சொல்லாதனால கோவமா இருக்கீங்களான்னு கேட்க, உங்கள் மாமாவை ககனுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சு காப்பாற்றின எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணிட்டு செஞ்சேன். ககனுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு தான் நான் எல்லாமே செஞ்சேன். ஆனால் இதுவும் ககனுக்கு பிடிக்காதுங்கிறத நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதில் என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பூமி சொல்கிறாங்க. அத்தை என் தம்பியை என் கூட நான் அங்கேயே கூப்பிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் அவனை நம்பி கூப்பிட்டு போகிறதுக்கு இந்த வீடு மாதிரி அந்த வீடு பாதுகாப்பான வீடு அத்தை. அந்த வீட்டில் எப்போ யார் நம்மளை கொல்ல போகிறாங்கன்னு நம்ம பயந்துட்டே தான் வாழ்ந்துட்டுருக்கணும். உங்களுக்கு தெரியாததா? அதனால தான் நான் அங்கே இருக்கும்போது சிவாவை இங்கே அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு சொல்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சாரதா. அப்புறம் பூமி சொல்கிறாங்க, பாருங்க நான் உங்களுக்கு எவ்வளோ நல்ல பையனை மருமகனாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிதான் அப்படின்னு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீ தான் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரியாச்சு, உன் சம்மதம் தானே முக்கியம் இந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு சாரதா சொல்ல, ஆமாத்த உங்கள் பையன் வந்து என்கிட்ட சம்மதம் கேட்டால் மட்டும்தான் நான் சம்மதம் தருவேன் அப்படின்னு சொல்ல, அதுவும் சரிதான் அப்படின்னு சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் ககன் கிட்ட மெதுவாக சாரதா சொல்கிறாங்க, நீ பாரு ககன், பூமி தான் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரி, அவள் சம்மதம் இல்லாமல் சிவா கல்யாணம் பண்ண மாட்டான், நீ எதுக்கும் அவகிட்ட போய் ஒரு சம்மதம் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்ல, அந்த நாடகக்காரிட்ட நான் ஏன் போய் சம்மதம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ககன். உன் தங்கச்சி ஆசையை நிறைவேற்றுறதுனா நீ பூமி கிட்ட கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. பூமியை தேடி போகிறாரு ககன். அவர் இதை பற்றி தான் பேச வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு வேணும்னே டாப்பிக்கை மாற்றி அத்தை கூப்பிடுறாங்க, அத்தைக்கு காஃபி போடணும் அப்படி இப்படின்னு அவர் அலக்கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவம் வந்துடுது ககனுக்கு. நீ இப்போ அம்மா ரூம்லேருந்து தான் வந்திருக்க, அவங்க கிட்ட தான் பேசிட்டு வெளியில் வந்திருக்க, திரும்ப அத்தைன்னு எங்கே அம்மாவை தேடிட்டு போயிட்டு இருக்க, வேணும்னே தானே பண்ணுற அப்படின்னு கேட்க, என்ன கோவம்லாம் படுறீங்க அப்படின்னு சொல்ல, சரி சரி கோவம்லாம் படலை, தயவுசெய்து நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு சிவாபுரி கல்யாணத்தை பற்றி பேசணும்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தான் லவ் பிடிக்காதே, அப்புறம் எப்படி இந்த கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வைப்பீங்கன்னு கேட்க, என் விஷயம் வேறு அவங்க விஷயம் வேறு அப்படின்னு சொல்ல, லவ்ங்கிறது 2 விஷயத்துலேயும் காமன் தான் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணணுமா, அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பூமி சொல்ல, என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், அதுபடி நீங்கள் நடந்துக்கிட்டா தான் பூரிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. தலை எழுத்தேன்னு பேப்பர் பேனாவை எடுத்து வச்சுட்டு அவங்க சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சரி, அவங்க சொல்கிறபடியெல்லாம் இவர் கேட்க முடியுமா? ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ககன் பூமியோட காமெடி ரொமான்டிக் ட்ராக் ஓடுனது அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்திருக்கும். அடுத்து இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.